மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே குளத்தில் இருக்குது. அது இடிக்க வேண்டிய உத்தரவை போட வேண்டிய நீதிமன்றம் அங்கே தான் இருக்குது. அதுக்கு முதல்ல உத்தரவு போடுங்க. ஏன் நிலைமை கிடையாதா உங்களுக்கு? முதல்ல நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்கள் நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் குளத்தில் கட்டியிருக்கீங்களா இல்லையா, அதை முதல்ல இடிச்சு வெளியேற்றுங்க. அப்போ நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுங்க, அப்போ நீதியை பற்றி பேசுங்க. நீங்கள் உங்களுடைய கட்டடங்கள் அரசு கட்டடங்கள் அரசு அதிகாரிகள் தெரிந்து அங்கே கட்டுறாங்க. அதை தடுக்க முடியாத இந்த துறை எப்படி ஏழை எளிய மக்களை மட்டும் குப்பையை போடுற மாதிரி தூக்கி தூக்கி வெளியே வீசுறீங்க? அந்த குழந்தை எங்கே போய் படிக்க போகும்? ஆனால் அமைச்சர் வீட்டில் கிரீன்வேஸ் ரோடுன்னு சொல்லி பக்கத்தில் சிட்டிக்குள்ள நடுவில் வச்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், சாதாரண ஏழை மக்களுக்கு வேற சட்டமா? ஏன் அமைச்சரில் கொண்டு 50 கிலோமீட்டர் வெளியே போடுங்க. எல்லாம் கார் வச்சிருக்காங்கல்ல, பெரிய பெரிய கார் வச்சிருக்கீங்கல்ல, கன்வாய் வச்சிருக்கீங்க, போலீஸ் வச்சிருக்கீங்க, எப்போ வேணா உள்ள வர முடியும், போக முடியும். ஏழை எளிய மக்கள் எப்படி போவாங்க? அவங்களுக்கு கொண்டு போய் 40 கிலோமீட்டர் ஊருக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்கிறீங்க. நீதிபதியில் கொண்டு வெளியே வைங்க, 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வெளியே வைங்க, வர்றாங்கன்னு பார்ப்போம். அது 13 லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் எல்லாம் அப்புறப்படுத்தி என்ன சாதிக்க போறீங்க? என்ன சாதிச்சிட முடியும்? என்ன சாதிச்சிட முடியும்? இங்கே கோவில் என்பது, மத நம்பிக்கை என்பது மக்கள் சம்பந்தப்பட்டது. மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டு எந்த கோயிலும் காப்பாற்ற முடியாது. ஏழை எளிய மக்களால் பல லட்ச ரூபா கொடுத்து ஒரு சீனியர் கவுன்சிலர் எல்லாம் வைக்க முடியாது, ஒரு சீனியர் லாயர்லாம் அங்கே போய் வைக்க முடியாது, அவங்களால முடியாது. ஆனால் அரசாங்கத்தினால பண்ண முடியுது, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பண்ண முடியுது. அப்போ சீனியர் லாயரா, சீனியர் கவுன்சிலரா, ஜூனியர் லாயரான பார்த்தெல்லாம் அவரோட வாதத்தை பார்த்தெல்லாம் நீதிபதிகள் முடிவெடுக்கக்கூடாது என்று நாங்கள் நீதிமன்றத்திற்கும் மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, அரசுக்கு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா, அல்லது நாட்டை நடத்துவது நீதிமன்றமா யாரு? அதிகாரிகளும் நீதிமன்றமும் சேர்ந்துக்கிட்டு இதை பண்றாங்க. நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. இந்த அதிகாரிகள் முறையான தகவலை கொடுக்கறதுல பாதி தகவலை மறைச்சிடுறாங்க, பொய்யா கொடுத்துட்றாங்க. இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்க வேண்டிய எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்கறது இல்லை. எந்த பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய ஆக்கிரமிப்பு பற்றி எந்த அதிகாரியாவது நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து அந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் நான் இந்த ஸ்கை வாக்க வைக்கிறேன், இந்த ஷாண்ட்ராயல் ஹோட்டலில் கை வைக்கிறேன் வச்சிருக்காங்களா? ஆனால் குடிசை மீது மட்டுமே எப்படி நீதிமன்ற உத்தரவு வருகிறது? இந்த அறநிலையத்துறை நிலத்தை மீட்டது சொல்றாங்களே, அந்த நிலத்தினுடைய பூர்வீக சொந்தம் யாருக்கு என்று இப்பொழுது தோழர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு உரிய பதில் வரணும். தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியல. அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. நீங்க ஒருவேளை கோயில் நிலம் தான், இனாம் நிலம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னால் அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலத்தை ஒப்படையுங்கள். அந்த நிலத்தை ஒப்படைங்கள். எந்த சாமியை வந்து இந்த நிலமெல்லாம் கோயிலுக்கு வேணும்னு கேட்கல. எந்த சாமிக்கு உலகமே சொந்தனதுக்கப்புறம் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை சாமி என்ன பண்ண போகுது? எனக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய தோழர் கருணாமூர்த்தி அவர்கள் இப்பொழுது இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்துகின்ற நிலங்கள் இனாம் வகைப்பட்ட நிலங்கள் என்பதை ஆதாரபூர்வமாக அரசு ஆவணங்களிலிருந்து எடுத்து காட்டினார். இந்த சிக்கல் குறித்து எங்களது கவனத்திற்கு கொண்டு வந்த மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் ஈசன் அவர்கள் இந்த இனாம் ஒழிப்பு என்கின்ற சட்டங்களெல்லாம் வந்த பிறகும் இந்த நிலங்களிலே இப்பொழுது பயன்பாட்டிற்கு வைத்திருக்கக்கூடிய உழவர்களினுடைய உரிமை என்ன என்பதை தெல்ல தெளிவாக சொன்னார். அவரினுடைய அந்த விளக்கம் என்பது, இந்த இனாம் வகைப்பட்ட நிலங்களிலே அரசிற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்பது மட்டுமல்ல, சட்ட விரோதமான முறையில் இந்த நிலங்கள் இப்பொழுது இந்து அறநிலையத்துறையினால் கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார். தோழர் செல்வம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர், இந்த ஏழை எளிய மக்களினுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு அரசே அதற்குரிய பட்டாவை வழங்கி அவர்களை உரிமைதாரராக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மீண்டும் நினைவுபடுத்தி உள்ளார். இது குறித்தான வாக்குறுதிகள் சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்டும் அது நிறைவேற்றப்படவில்லை என்று அரசிற்கு நினைவுபடுத்தி உள்ளார். மேலும் நாங்கள் இந்த கோரிக்கையை வலுப்படுத்தும் விதமாக இந்த இனாம் என்கின்ற இந்த வகைப்பாடு என்பது குறிப்பாக அரசர் காலத்தில் உயர் சாதிகளாக அறியப்படுகின்ற பார்ப்பனர்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது, கோவில்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இனாம் வகைப்பட்ட நிலத்தை ஒழித்து ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகத்தை, கட்டுரையை வெளியிட்டிருந்தார். அது ஜமீன் இனாம் ஒழிப்பு என்கின்ற பெயரிலே புகழ்பெற்ற ஒரு கட்டுரையாக வந்திருந்தது. இது திராவிடர் இயக்கத்தினுடைய
நில சீர்திருத்தம், நில உரிமை சம்பந்தமான ஒரு கொள்கை பிரகடனமாக அறிஞர் அண்ணா அவர்கள் இதை ஆவணப்படுத்தியிருந்தார். அவர் 1940களிலே வெளியிட்ட இந்த கட்டுரையிலே அவர் சொல்லுகிறார், இனாம் நிலங்கள் என்பது பார்ப்பனர்களுடைய பயன்பாட்டிற்கும் மற்றும் புண்ணிய காரியம் என்று சொல்லப்பட்ட பூந்தோட்டம், சாவடி, சத்திரம், வேத பாடசாலை மற்றும் கோயில், மடம் ஆகியவற்றின் காரியத்திற்காக இனாம் நிலங்கள் பயன்படுத்தப்பட்டது. இதில் கோயில் நிலங்கள் இந்த இனாமா கொடுக்கப்பட்டதில் கடவுள் காரியத்திற்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 79,000 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயத்தில் சத்திரம், சாவடி, பூந்தோட்டம், கிணறு போன்றவற்றை பராமரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இனாம்களின் எண்ணிக்கை 5,600 என்று அறிஞர் அண்ணா எழுதுகிறார். கிராமத்து மராமத்து, நீர்ப்பாசனம், அணை கட்டுவது, குளம் கட்டுவது, இதுக்கு 6,900 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்தினுடைய காவல் வேலைக்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் 14,800 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்து ஊழியர்களுக்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் 6,300. ஆனால் பார்ப்பனர்கள், உயர் சாதியை சார்ந்தவர் பார்ப்பனர்கள் கொடுக்கப்பட்ட இனாம்கள் 2,54,000 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 3,67,427 இனாம்களில் 2,54,473 இனாம்கள் பார்ப்பனர்களுக்கு இருக்கின்றன என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த இனாம் நிலம் என்பது இப்பொழுது யாருக்கு சொந்தம் என்று அறிஞர் அண்ணா சொல்லி தெளிவடைந்த பிறகும் கூட இந்த இனாம் நிலம் கையகப்படுத்துவது என்பது இந்து அறநிலையத்துறை இந்த இனாம் நிலங்களை எல்லாம் இந்த 3,60,000 இனாம்களிலே இவற்றை எல்லாம் கையகப்படுத்தினால் இதில் பெருமளவில் 2,50,000 இனாம்கள் பார்ப்பனர்களுக்கு சொந்தமான இனாம்களாக இருக்கின்றன. அப்போ இதையெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு கொண்டு வந்துட்டு இந்து அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும், அதை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த இனாம் நிலங்கள் யாரிடம் பயனாளியாக இருக்கிறது? யார் பயனாளியாக இருக்கிறார்கள்? ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் பயனாளிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் கடந்த காலத்தில் உழைத்த நிலங்கள் தான் இது. இது ஏதோ இந்த கோயிலுக்காகவே கடவுள் உருவாக்கி கொடுத்த நிலம் அல்ல. இந்த விவசாயிகள் உழைத்து கொண்டிருந்த நிலத்தை அரசர்கள் கோவிலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒழித்து விட்டு யாரெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலத்தை பயன்படுத்தி கொண்டிருந்த விவசாயிகளுக்கு அந்த நிலங்களை கொடுக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா தெளிவாக சொன்னார். அந்த அடிப்படையில் நிலச்சீர்திருத்த சட்டம் எல்லாம் வந்து இப்பொழுது அந்த மக்கள் அந்த நிலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல எதற்காக இந்து அறநிலையத்துறை இப்பொழுது இந்த நிலங்களை மீண்டும் கையகப்படுத்துகிறது என்கின்ற கேள்விக்கு திமுக அரசு பதில் சொல்ல வேண்டும். எதற்காக இனாம் நிலங்களை இந்து அறநிலையத்துறை இப்பொழுது கையகப்படுத்துகிறது? என்ன காரணம்? இருக்கிற கோவில்களை நிர்வாகம் செய்வது என்பதற்காக இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அடிப்படை சட்டத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 108 வருடங்கள் 2 நாட்களுக்கு முன்பு கொண்டாடினோம் நாம். அப்ப இந்து அறநிலையத்துறை என்பது இருக்கக்கூடிய கோவில்கள் நிர்வகிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இப்ப அடுத்த கட்டம் எந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னா, இனாம் என்கின்ற முறை ஒழிக்கப்பட்டு, இது திராவிடர் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய போராட்டம். அதுல இந்த இனாம் ஒழிப்பு சட்டம் வந்த பொழுது, ஜமீன் ஒழிப்பு சட்டம், இனாம் ஒழிப்பு சட்டம், 2 சட்டம் வருகிறது. ஜமீன் ஒழிப்பு சட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு தருகிறார்கள். ஆனால் இனாம் ஒழிப்பு சட்டம் வந்தவுடனே உயர் சாதிக்காரர்கள், பார்ப்பனர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதற்காக வழக்கு நடத்துகிறார்கள். இங்கே கவர்னரிடம் செல்லுகிறார்கள். கவர்னர் இதற்கு அனுமதி இல்லை, ஆகவே இந்த சட்டம் செல்லுபடியாகலாம் என்று சொன்ன உடனே வைஸ்ராயை சென்று பார்க்கிறார்கள். அவரிடமும் செல்லுபடியாகவில்லை என்ற உடனே காங்கிரஸ் கட்சியின் தலைமை சென்று பார்க்கிறார்கள் என்று அறிஞர் அண்ணா தெளிவுபட எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில், ஒரு சமூக நீதி பின்னணியில் இந்த இனாம் என்பதை இந்த உயர் சாதிகளுக்கான நிலமாக பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய நிலம், இது மக்களுக்கு வர வேண்டும் என்று ஒரு எழுச்சி குரலை அறிஞர் அண்ணா எழுப்பியிருக்கிறார். அந்த இடத்துல இந்த இனாம் நிலத்தை எல்லாம் கோவிலுக்கு கொண்டு வந்து அதனுடைய வாடகை எல்லாம் உயர்த்தி அல்லது அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றி இந்து அறநிலையத்துறை என்ன சாதிக்க போகிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்து அறநிலையத்துறை இந்த இடத்தை என்ன செய்ய போறீங்க? எல்லா இடத்திலையும் வாடகைக்கு விட்டு காசை எடுத்து கோவில்களிலே யாருக்கு செலவு செய்ய போகிறீர்கள்? எதற்காக? மக்கள்கிட்ட பயன்பாட்டில் இருந்தது என்றால், விவசாயிகள் இந்த நிலத்தில் உழைக்கிறார்கள் என்றால் அந்த விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய உற்பத்தி பொருட்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது, அரசுக்கு பயன்படுகிறது, மக்களுக்கு பயன்படுகிறது, மக்களினுடைய உழைப்பிற்கு, மக்களுடைய சுகாதாரத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு பயன்படுது. அதையெல்லாம் பிடிக்கிட்டீங்கன்னால் மக்கள் வாழ்வாதாரம் என்னவாகும்? இத்தனை லட்சம் ஏக்கர், கிட்டத்தட்ட 13 லட்சம் ஏக்கர் நிலம் எடுக்கப்படுகிறதுங்க. ஒரு தனி நாடு அளவுக்கு எடுக்கிறாங்க. இப்ப ஒரு நாடோட சைஸுக்கு
இப்போ வந்து இவங்க நிலத்தை நிலத்தை அபகரிக்கின்ற வேலையை இந்த அறநிலையத்துறை ஏன் எடுக்கிறது என்பதை திமுக அரசு தெல்ல தெளிவாக விளக்க வேண்டும். இது இனாம் வகைப்பட்ட நிலங்கள் ஏற்கனவே இதுபோல பறிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்க இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கொடுக்கறதே கிடையாது. அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதே கிடையாது. அப்புறம் பதிவு செய்யப்படாத பட்டா இல்லாத நிலங்கள் என்று அரசே வேற ஏதாவது காரணத்தை சொல்லி பல்வேறு காரணங்கள், ஆற்றுக்கு அருகிலே ஆக்கிரமித்திருக்கார் என்று சொல்லி ஆற்றிலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய அவருடைய வீடுகளை அப்புறப்படுத்துவது, குளக்கரையிலிருந்து அப்புறப்படுத்துவது என்று தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்கள், பட்டியல் சமூக மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், இவர்களுடைய நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள். இதில் எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களுக்கு அப்புறப்படுத்துவதற்கு உடனடி எந்த விதமான தடையும் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிலம் இல்லாமல் தமிழன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய சொற்ப நிலத்தையும் புடுங்கக்கூடிய வேலையை அரசு அதிகாரிகள் செய்கிறார்கள். இதில் கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய திமுக அரசு இதுவரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கொள்கை முடிவு எடுக்கவில்லை. 3 ஆண்டுகள். நாங்கள் இதான் போன வருஷம் அனகாபுத்தூரில் இதுக்காக போராட்டம் நடத்தினோம். இப்போ வேலைச்சேரில் நிலம் எடுக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெசப்பாக்கத்தில் அங்கே அந்த நெசப்பாக்கத்தினுடைய ஒரு பகுதி, பெரும் பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, சைதாப்பேட்டை கார்னீஸ்வரர் கோயிலுடைய நிலம் சொல்லி அங்கே இருக்க மக்களுடைய நிலங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, 15 நாள் காலி பண்ணுங்கன்னு. 15 நாள் காலி பண்ணுங்கன்னு. இது மாதிரி தினம் செய்தி வருகிறது. இந்த அறநிலையத்துறை நிலத்தை மீட்டது சொல்றாங்களே, அந்த நிலத்தினுடைய பூர்வீக சொந்தம் யாருக்கு என்று இப்பொழுது தோழர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு உரிய பதில் வரணும். தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியல. அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. இங்க இருக்கிற தோழமை கட்சிகளும் இதற்கு குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. என்னன்னால், இது அதிகாரிகள் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் இது குறித்து கேள்வியை எழுப்பாமல் இதை நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார்கள். இது மக்களுக்கு பெரும் துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இனாம் ஒழிப்பு என்று கொண்டு வந்ததற்கு பிறகு இனாம் வகைப்பட்ட நிலங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை வெளியேற்றுவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது. அதே மாதிரி நீங்க ஒருவேளை கோயில் நிலம் தான் இனாம் நிலம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னால் அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலத்தை ஒப்படையுங்கள். அந்த நிலத்தை ஒப்படைங்கள். எந்த சாமியை வந்து இந்த நிலம் எல்லாம் கோயிலுக்கு வேணும்னு கேட்கல. எந்த சாமிக்கு உலகமே சொந்தனதுக்கு அப்புறம் ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை சாமி என்ன பண்ண போகுது? சாமி என்ன பண்ண போகுது? அதுக்கு மேல கோயிலுக்கு ஏதாவது செலவு பண்ணா நீங்க அரசாங்க வரி பணத்துல இருந்து அதுக்கான இது போட்டு நீங்க செலவு பண்ணிட்டு போங்க. மக்களை வீட்டை விட்டு வெளியேற்றி, விவசாய நிலத்தை விட்டு வெளியேற்றி அப்படி கோயிலுக்கு கொண்டு போய் குடமுழுக்கு பண்ணி என்னத்தை சாதிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக கோவில் நிலம் என்று ஒன்று இருந்து அதில் ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள் ஆக்கிரமிப்பாளர் என்று கண்டறியப்பட்டால் அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது. பெரிய கம்பெனிக்காரன் ஆக்கிரமிச்சு தான் வெளியேற்றுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் சாமானிய மக்கள் இருந்தால் அவர்கள் வெளியேற்றுவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை சமயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பவுமே என்ன நடக்குதுன்னால், இப்ப சாமானிய மக்களுடைய வீடுகள் தான் இடிக்கப்படுகிறது. இப்ப அடையாற்றங்கரையில், அடையாறு ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயரில் அப்புறப்படுத்துறாங்க. ஆனா நீங்க கோயம்பேட்டில இருந்து அண்ணா நகர் போற வழியில பாத்தீங்கன்னா அந்த அடையாறினுடைய கரையில மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் கட்டிருக்கிறாங்க. கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. ஷான் ராயல் ஹோட்டல், பழசு பேர் அதுக்கு, இப்ப என்ன பேருன்னு தெரியல. அந்த ஹோட்டல் ஆக்கிரமிப்பா இல்லையா? ஆம்பா மால் ஆக்கிரமிப்பா இல்லையா? அதன் மீது கை வைக்க அந்த அதிகாரிகள் மறுக்கிறார்கள். ஆனா குடிசைகளை உடனடியே இடிச்சிடுறாங்க. ஈவு இரக்கம் இல்லாமல். கரெக்டா பாருங்க, மழை காலத்துல பிள்ளைங்க வந்து அரையாண்டு பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல வீட்டை இடிச்சு ரோட்ல விடுவாங்க. அதிகாரிகள் ஈவு இரக்கம் இல்லாமல் தொடர்ச்சியா செய்யறாங்க. அவங்க ஒரு பள்ளிக்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுத்து வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. மழை வரும்பொழுது ரோட்ல கொண்டு போய் குடும்பத்தை நடுத்தர நிறுத்த வைக்கிறது என்பது அதிகாரிகள் செய்யற வேலை. அந்த அதிகாரிகள் இந்த ஷாப்பிங் மாலுக்கோ அந்த ஹோட்டல்கிட்டலாம் போய் நிற்க மாட்டாங்க. இது யாருமே கேட்கறது இல்லைங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மழைக்காலத்தில் அந்த குழந்தைகள் கல்வியை விட்டு ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இது ஒவ்வொரு முறை நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறை நடந்துகிட்டே இருக்குது. இந்த கோவிந்தசாமி தோட்டம்னு சொல்லி அந்த ஆரேபுரத்தில் இப்படிதான் வீடுகள்லாம் இடிச்சாங்க. ஆனால் அங்கே இபி ஆஃபீஸ் இருக்குது. இபி ஆஃபீஸ் ஆற்ற ஒட்டி இருக்குது. அதை யார் இடிப்பா? கோயம்புத்தூர், மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே குளத்தில் இருக்குது. அது இடிக்க வேண்டிய உத்தரவை போட வேண்டிய நீதிமன்றம் அங்கே தான் இருக்குது. அதுக்கு முதல்ல உத்தரவு போடுங்க. ஏன் நிலமே கிடையாதா உங்களுக்கு? நிலமே கிடையாதா? ஏன் அங்கே நீதிமன்றம் நின்னா ஏரி தண்ணியெல்லாம் வேற எங்கேயா போய் சேர்ந்துக்குமா? அது எல்லா கட்டிடம் தானே.
அப்ப அரசுக்கு நிலத்தை பயன்படுத்துறதுல எந்த முறையும் எந்த முறையும் பின்பற்றுறது இல்லை. அரசு கட்டிடம் அப்புறப்படுத்துறதுக்கு உங்களுக்கு 1000 காரணம் சொல்றீங்க நீங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் இடிச்சு வெளியே ரோட்டை நிறுத்திடுறீங்க. முதல்ல நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு, உங்கள் நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் குளத்துல கட்டியிருக்கீங்களா இல்லையா, அதை முதல்ல இடிச்சு வெளியேற்றுங்க. அப்ப நீங்க சமூக நீதியை பத்தி பேசுங்க, அப்ப நீதியை பத்தி பேசுங்க. நீங்க உங்களுடைய கட்டடங்கள், அரசு கட்டடங்கள் அரசு அதிகாரிகள் தெரிந்து அங்க கட்டுறாங்க. அதை தடுக்க முடியாத இந்த துறை எப்படி ஏழை எளிய மக்களை மட்டும் குப்பையை போடுற மாதிரி தூக்கி தூக்கி வெளியே வீசுறீங்க? அந்த குழந்தை எங்க போய் படிக்க போகும்? இவங்க கொடுக்கக்கூடிய ரீசெட்டில்மெண்ட் இடங்கள் எல்லாமே அவங்களோட பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போடுறாங்க. 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனா அமைச்சர் வீட்டில் கிரீன்வேஸ் ரோடுன்னு சொல்லி பக்கத்தில் சிட்டிக்குள்ள நடுவில் வச்சிருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், சாதாரண ஏழை மக்களுக்கு வேற சட்டமா? ஏன் அமைச்சர்ல கொண்டு 50 கிலோமீட்டர் வெளியே போடுங்க. எல்லாம் கார் வச்சிருக்காங்கல்ல, பெரிய பெரிய கார் வச்சிருக்கீங்கல்ல, கன்வாய் வச்சிருக்கீங்க, போலீஸ் வச்சிருக்கீங்க, எப்ப வேணா உள்ள வர முடியும், போக முடியும். ஏழை எளிய மக்கள் எப்படி போவாங்க? அவங்களை கொண்டு போய் 40 கிலோமீட்டர் ஊருக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. நீதிபதியில் கொண்டு வெளியே வைங்க, 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வெளியே வைங்க, வர்றாங்கன்னு பார்ப்போம். நீதிமன்றத்தில் இருக்கவங்களை வெளியே வைங்க. சாமானிய ஏழை மக்கள் என்ன பண்ணுவான்? அன்றாடங்காட்சி என்ன பண்ணுவான்? அப்ப இங்க விவசாயியை கொண்டு வந்து வெளியே தூக்கி போடுறது, ஏழை எளிய மக்கள் தூக்கி வெளியே தூக்கி போடுறது, தொழிலாளியை தூக்கி வெளியே தூக்கி போடுறது, இதுதான் இந்த நாட்டோட நீதியான்னு கேட்க வந்திருக்கிறோம். இதுல இந்த கோவிலுக்கெல்லாம் இந்த 10-13 லட்சம் ஏக்கர் வரலன்னா கோயில் ஏங்காதா கேட்கிறோம். அது 13 லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் எல்லாம் அப்புறப்படுத்தி என்ன சாதிக்க போறீங்க? என்ன சாதிச்சிட முடியும்? என்ன சாதிச்சிட முடியும்? இங்கே கோவில் என்பது, மத நம்பிக்கை என்பது மக்கள் சம்பந்தப்பட்டது. மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டு எந்த கோயிலும் காப்பாற்ற முடியாது. அவ கோவில் நிலங்கள் என்கின்ற பெயரில் இனாம் நிலமாக வகைப்பட்ட நிலங்களை எல்லாம் இங்கே அரசு அறநிலைத்துறை, இந்து அறநிலைத்துறை கையகப்படுத்துவது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. இது ஒரு பெரிய போராட்டம். 13 லட்சம் ஏக்கர்ல இருந்து மக்கள் வெளியேற்றினா எத்தனை லட்சம் மக்கள் வீதிக்கு வர்றாங்க? அத்தனை பேரும் ஒன்று திரண்டு போராட ஆரம்பித்தால் என்னவாகும் என்பதை இந்து அறநிலைத்துறை யோசிக்க வேண்டும். இதை நடப்பதற்கு முன்பாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்காக இந்த செய்தியை நாங்கள் வெளியில் கொண்டு வருகின்றோம். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோல இந்த பட்டா மதிப்புகளை எல்லாம் ஜீரோவாக்கி, பூஜ்ஜியமாக்கி, அதை நிலத்தை விற்கவும் முடியாமல் வாங்க முடியாமல் பண்ணிய அனைத்து உத்தரவுகளையும் ரத்து செய்ய வேண்டும். இந்து அறநிலைத்துறை இதற்கு மேலும் நிலத்தை கையகப்படுத்துவது என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். இது முதல் கட்டமாக நாங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். இது தொடரும் என்றால் இதற்கு எதிரான அடுத்த கட்ட ஜனநாயக நடவடிக்கைகளை நாங்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அனைத்து கட்சிகளினுடைய, இயக்கங்களினுடைய, விவசாய சங்கங்களினுடைய சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் திரட்டணுமோ அத்தனை பேர் திரட்டுவோம். ஏழை எளிய மக்களை அப்புறப்படுத்தாதீங்க. மழை காலத்தில் அல்லது எந்த காலத்திலையுமே இந்த ஆத்தோரத்தில் இருக்கிறவங்க, குளத்தோரத்தில் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்தி கொண்டு போய் குப்பையை போல வெளியே வீசாதீங்க என்பதை இச்சமயத்தை சொல்லிக்கிறோம். நீதிமன்றம் பொறுப்புணர்வோடு எல்லா ஆர்டரையும் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அதிகாரிகள் விளக்குவதில்லை. இதை நீதிபதிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த அதிகாரிகள் ஒரு சார்பாக செயல்படுகிறார் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீதிபதிகள் இந்த ஏழை எளிய மக்களின் சார்பில் என்ன குரல் இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஏனென்றால் இந்த ஏழை எளிய மக்கள் சார்பாக போகக்கூடிய வழக்கறிஞர் ஒரு மிகப்பெரிய பணத்தை கொடுத்தா வழக்கறிஞர் வைப்பதற்கு அவங்க வசதி வாய்ப்பு கிடையாது. அவர்கள் ஏதோ மனு போடுவாங்க. அந்த மனுவோ அந்த வாதமோ வலுவில்லை என்கின்ற காரணத்தை வைத்து அதை தள்ளுபடி செய்யாதீங்க. ஏழை எளிய மக்களால் பல லட்ச ரூபா கொடுத்து ஒரு சீனியர் கவுன்சிலெல்லாம் வைக்க முடியாது, ஒரு சீனியர் லாயர்லாம் அங்கே போய் வைக்க முடியாது, அவங்களால முடியாது. ஆனால் அரசாங்கத்தினால பண்ண முடியுது, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பண்ண முடியுது. அப்போ சீனியர் லாயரா, சீனியர் கவுன்சிலரா, ஜூனியர் லாயரான பார்த்தெல்லாம் அவருடைய வாதத்தை பார்த்தெல்லாம் நீதிபதிகள் முடிவெடுக்கக்கூடாது என்று நாங்கள் நீதிமன்றத்திற்கும் மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். அந்த மெரிட் அடிப்படையில் பார்க்காதீங்க, சமூக நீதி அடிப்படையில் நீதி கொடுங்க. இந்த அதிகாரிகள் முழுவதும் எதிராக இருக்கிறார்கள். அதை நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆக்கிரமிப்பு அப்படின்னு வந்துட்டாலே அது ஆக்கிரமிப்பாக இருக்குன்னு அவசியம் இல்லை, அது எதுவாக வேணா இருக்கலாம். அங்கே நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய ஆக்கிரமிப்பு வழக்குகள் ஒரு சிலவாக இருக்கின்றன. ஆனால் பெரிய பெரிய கம்பெனிகள் செய்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை பற்றி எந்த அதிகாரியும் நீதிமன்றத்துக்கு போகிறதும் கிடையாது, நீதிமன்ற உத்தரவு வாங்குறதும் கிடையாது. எந்த பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய ஆக்கிரமிப்பு பற்றி எந்த அதிகாரியாவது நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து அந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் நான் இந்த ஸ்கை வாக்க வைக்கிறேன், இந்த ஷாண்ட்ராயல் ஹோட்டலில் கை வைக்கிறேன் வச்சிருக்காங்களா? ஆனால் குடிசை மீது மட்டுமே எப்படி நீதிமன்ற உத்தரவு வருகிறது? பல்கலைக்கழகம் வருதா? சாஸ்திரா பல்கலைக்கழகம் வருதா? 55 ஏக்கர் எடுத்திருக்கிறாங்க சாஸ்திரா பல்கலைக்கழகம், தடை உத்தரவு வாங்கி அப்படியே கிடக்குது.
அதெல்லாம் கிளியராக ஆகாது. ஆனால் ஏழை எளிய மக்கள் வீடு ஒரு வருஷத்துக்குள்ளார 6 மாதத்துக்குள்ளார உத்தரவு வாங்கிட்டு வர்றீங்க, அதில் இடித்து தள்ளிடுறீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருக்குது. இப்படி கஷ்டப்படுறவங்க, இது போன்ற வாழ்வை இழந்த, வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். எல்லாருமே ஜனநாயக ரீதியாக எந்த வகையில் அவர் எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே திமுக அரசும் கூட்டணி கட்சிகளும் இதன் மீதான ஒரு முடிவு எடுத்து, ஜனநாயக முடிவு எடுத்து, மக்கள் சார்பில் இவற்றையெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். இதுவரை கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி அளிக்க வேண்டும். இப்பொழுது எங்கெல்லாம் நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, தமிழ்நாட்டில் பல இடங்களில் தனித்தனியாக இந்த மாதிரி நில எடுப்பது பற்றியான நோட்டீஸ் போயிட்டு இருக்குது, எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை வாங்கக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய நோட்டீஸ் வாங்கக்கூடிய மக்களுக்கு இது குறித்தான முழு விவரங்கள் இல்லை. இப்போ இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு செய்தி போய் சேருவதன் மூலமாக இப்படிப்பட்ட முறையில் நிலம் எடுக்க முடியாதுங்கிற முதல் தகவல் அந்த பாதிக்கப்படுற மக்களுக்கு போகணும். ரெண்டாவது, தமிழ்நாட்டினுடைய அரசிற்கு, மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு இது போக வேண்டும். ஏன்னா அடிக்கடி நான் என்ன செய்தியை பார்க்குறேன்னா, கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டன, கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டன தான் வருது. அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. இவ்வளோ பெரிய மெஷினரியை எடுத்து, ஒரு பியூரோக்ராட்டிக் மெஷினரியை எதிர்த்து சாமானிய மக்கள் இயங்க முடியாது. அதனால் நாங்கள் முதல்ல இதை கோரிக்கையாக அரசுக்கு வைக்கிறோம். இது அடுத்த கட்டமாக இது போல் எங்கெல்லாம் இது எடுக்கிறாங்களோ அவர் எல்லாருமே வந்தாங்கனால் எல்லாருமே சேர்ந்து இதற்கான நடவடிக்கை, கூட்டு நடவடிக்கை எடுப்பதாக இருக்கிறோம். ஒரு நிமிஷம். இனாம் இருக்கு, இனாம்கள், அது ஏக்கர்ங்கிறது கிடையாது, வசம் இல்லை. மொத்தம் இனாம் பட்டம் இருக்கு இல்லைங்க, இனாம் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது மாதிரி 3,60,000 இனாம் டாக்குமெண்ட்ல 2,59,000 டாக்குமெண்ட். என்னதுக்கு அந்த இனாம் ஒழிப்புன்னு வந்துருச்சுங்க, அது எல்லாமே. அதனால தான் இனாம் ஒழிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது பாலிசி மேக்கிங்ல ஒரு நிமிஷம் பாலிசி மேக்கிங்ல தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு இப்ப எடுக்கிற முடிவு அந்த திராவிட மாடலுக்கு எதிராக இருக்குது. நீதிமன்றங்கள் சொல்வதை கேட்பதற்கு ஒரு அரசா, அரசு கொள்கை முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இனாம் ஒழிப்பு என்பது 2 வகையை நம்ம பார்க்கணும். பார்ப்பனர்கிட்ட இருந்த மொத்தமா இருந்த நிலங்களை எடுத்து பிரிச்சு கொடுக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு ஊழியம் செய்தவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விலக்கி அந்த நிலத்திற்கு உரிமைதாரர்களாக மாற்றுவதுதான் அந்த கொள்கை முடிவு. அந்த முடிவுக்கு நேர்மாறாக இன்று இந்த அரசு அறநிலையத்துறை நடந்து கொள்கிறது என்பதுதான் எங்களுடைய பெரும் குற்றச்சாட்டு. எனவே உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற முழக்கத்தை முன்வைத்த பேரறிஞர் அண்ணா திராவிட மாடல் முழக்கத்தை இந்த அரசு மறந்துவிட்டு இந்த முடிவை அதிகாரிகள் வழியாக அல்லது அரசுக்கு அப்பாற்பட்டு நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று முடித்து வைப்பதை ஏற்க முடியாது. நீதிமன்றத்தை தாண்டி முடிவெடுப்பதற்கு, அரசு கொள்கை முடிவெடுப்பதற்கு தான் சட்டமன்றம் இருக்குது. நீங்க இருக்கீங்க, முடிவெடுக்க தான் இப்ப கேட்கறாங்க. இல்ல அடிப்படையா இல்லைங்க, அதை தான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, ஒன்று அரசு கொள்கை உத்தரவு போடணும். இந்த கொள்கை புதுசாக உருவாக்கணும்னு நான் கேட்கல, ஏற்கனவே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை தான். அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல வழிகாட்டுதலில் சட்டங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த வழிகாட்டுதலேருந்து விலகி போகிறீங்க, விலகி அதிகாரிகளும் இந்த இதுக்கு துணை போகிறாங்க. இந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிமன்றத்தின் துணையை எடுத்து கொண்டு வந்து நீதிமன்ற உத்தரவு என்கின்ற பெயரில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போ லெஜிஸ்லேட்டிவை பைபாஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மக்களாட்சி முறையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடந்து நீதிமன்ற உத்தரவு வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறதுன்னு. இப்போ அனகாபுத்தூரில் நிலத்தையோ அல்லது வேளச்சேரி நிலத்தையோ எடுக்கிறனா அந்த நிலம் அந்த மக்கள் பயன்பாட்டில் இருக்குன்னு அங்கே இருக்க எம்எல்ஏக்கு தெரியும், அங்கே இருக்க லோக்கல் கவுன்சில் எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் திமுக அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து இந்த இடத்துல அந்த மக்கள் வசிக்கிட்டுன்னு சொல்லி பட்டா கொடுத்துட்டு போகிறல என்ன தப்பு? அதை கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வழக்கு போட சொல்கிறது. அந்த வழக்கு போட்ட உடனே அந்த அவங்களுக்கு தேவைக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு வழி வேணுங்கிறதுக்காக இதெல்லாம் ஆக்கிரமிப்பு, அந்த வீடுகளை இடிக்கணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போடுறது. அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு துணையாக டாக்குமெண்ட் இதெல்லாம் ஆக்கிரமிப்புன்னு கொண்டு போய் கொடுக்கறது. சரிங்களா? இப்போ அனகாபுத்தூர் என்ன பண்ணாங்க, பிடபிள்யூடி இதான் ஆத்தங்கரைன்னு கல் நட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அரசு அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து 100-150 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீடுகளை கூட ஆக்கிரமிப்பு ஆத்தங்கரைன்னு சொல்லி ஆவணத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தில் போடுறாங்க. இப்போ பிடபிள்யூடி ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை. புரியுதுங்களா? இந்த அதிகாரி போய் போடுறதை வச்சுக்கிட்டு நீதிமன்ற உத்தரவு வருது, நீதிபதி இதுக்குள்ளே போய் விசாரிக்கணும் கேட்குறதுனால கேட்குறோம். அப்போ நீதிமன்ற உத்தரவு வந்துருச்சுங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எம்எல்ஏ தலையிடாதீங்க, மேயர் தலையிடாதீங்க,
அமைச்சர்கள் தலையிடாதீங்க, நீதிமன்ற உத்தரவு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி நேராக அதிகாரிகள் நேராக வந்து வீட்டு அடிச்சிடுறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, அரசுக்கு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா, அல்லது நாட்டை நடத்துவது நீதிமன்றமா யாரு? அதிகாரிகளும் நீதிமன்றமும் சேர்ந்துக்கிட்டு இதை பண்றாங்க. நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. இந்த அதிகாரிகள் முறையான தகவலை கொடுக்கறதுல பாதி தகவலை மறைச்சிடுறாங்க, பொய்யா கொடுத்துட்றாங்க. இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்க வேண்டிய எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்கறது இல்லை. இதுதான் பிரச்சனைங்க, இதுதான் பிரச்சனை அடிப்படையில். அதனால என்ன பண்றாங்க, நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது வந்து சாதாரண மக்களுக்கு என்ன ஆயிருதுன்னா, இன்னொரு பக்கத்தில் சாதாரண மக்கள் நம்ம நோட்டீஸ் வந்த உடனே நீதிமன்றத்துக்கு எடுத்து ஓடிடுறாங்க. அவங்க யாரோ தெரிஞ்ச வழக்கறிஞர் வைக்கிறாங்க, அவருக்கு இது வழக்காடலாம் முடியாது. ஏன்னா அதிகாரிகளை மீறி வழக்காடுற அளவுக்கு ஒரு வழக்கை வச்சு ஒரு வழக்கறிஞர் வைக்க முடியல. இந்த மாதிரி சிக்கல்னால எத்தனை லட்சம் பேர் வீட்டு இல்லாமல் வெளியே போறாங்க. கவனத்துக்கு கொண்டு போறாங்க, ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு கொண்டு போறோம். சட்டம் மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது, கட்சியினுடைய கொள்கை மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்ப சட்டவிரோதமாக கொள்கை விரோதமாக நடவடிக்கைகள் எடுக்கிறது என்பதை முதல்ல அரசுக்கு சொல்றாங்க. விவசாயிகள் சார்பில் அந்த கோரிக்கை நாங்களும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறோம். இதுக்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் பேசி அதற்கான முடிவுகள் எடுக்க வேண்டியது. இந்த சமூக நீதி மாடல் அப்படின்னா ஏழை எளிய மக்கள் சார்பாக, விவசாயிகள் சார்பாக அரசு இயங்கணும். ஆனால் இது சனாதனத்திற்கு சார்பாக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். அதான் அறிஞர் அண்ணாவுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டாந்து நாங்கள் காமிக்கிறதுக்கான காரணமும் இனாமுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலும் அதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஆகவே இதை வந்து பெரியாரிய தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசிற்கு உரிய வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். திமுக அரசில் இருக்கக்கூடிய பெரியாரிய நண்பர்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த அநீதிக்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் என்பதான் கோரிக்கை. இல்லை, இப்பவே நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்குது. ஐயா தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இந்து அறநிலைத்துறை இந்து அறநிலையத்துறை சமூக நீதிக்கு எதிராக முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அதிகாரிகளும் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மீது எந்த கட்டுப்பாடும் கேள்வியும் எழுப்பப்படவில்லை என்பது எங்களது குற்றச்சாட்டு. இந்த இனாம் நிலம்னா என்ன? இந்த இனாம் நிலத்தை பூரா அறநிலையத்துறை எங்கே சொந்தம் கொண்டாடுறாங்களே, மக்களை போய் வீடுகளை பூட்டுறாங்களே, விவசாயி போய் நிலத்தை விட்டு வெளியேற்றுறாங்களே அப்படிங்கிற செய்திகளை நீங்கள் இதுகாரம் பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள், செய்தி எடுத்திருப்பீங்க. ஆனால் இனாம் நிலம்னா என்னன்னா, இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது. ஆனால் அரசர்கள் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு என்ன கொடுத்தாங்க? அன்றைய அரசர்கள் காலத்தில் நில உரிமை முழுக்க முழுக்க அரசர்களிடம் இருந்தது. குத்தகை விவசாயிகளாகத்தான் விவசாயிகள் பூரா இருந்தாங்க. அப்போ அந்த அரசர்களுக்கு 6ல் 1 4ல் 1 நிலத்தை பொறுத்து தரத்தை பொறுத்து விவசாயிகள் குத்தகை செலுத்தி கொண்டிருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் படைத்தளபதிகள், புலவர்கள், கிராம கர்ணம், ஏரிக்காவல், குளக்காவல், ஊர்காவல், இந்த மாதிரி அன்னச்சத்திரம், தண்ணி சத்திரம், பல்வேறு வகையான அரசு ஊழியர்கள் இருந்தாங்க. அதே சமயம் அன்றைய காலகட்டத்தில் கிராம நிர்வாகம் என்பது கோயிலாகத்தான் இருந்தது. அந்த கோயிலை பாதுகாக்கக்கூடிய கிராம மணிகாரர் இருப்பார், தர்மகர்த்தா மணிகாரர் ஒருத்தராகவே இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு பூஜை செய்யக்கூடியவங்க, பூ கட்டக்கூடியவங்க, அங்கே இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியவங்க, தேவதாசிகள், இப்படி கோயிலுக்கு சேவை செய்வதற்கு அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் சம்பளம் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்க? ஏன்னா அந்த காலத்தில் இருந்து பண்ட பொருளாதாரம், பண பொருளாதாரம் கிடையாது. அந்த பண்ட பொருளாதாரம் இருந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் உதாரணத்துக்கு ஒரு 500 ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு 100 ஏக்கர் ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கிட்டு அந்த 100 ஏக்கர் இனாம் நிலம் என்று அழைக்கப்படும். அந்த 100 ஏக்கர்லிருந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த 6ல் 1 4ல் 1 குத்தகை பங்கு என்பது நேரடியாக கோவிலுக்கு செலுத்தப்படும். அந்த கோவில் அதை பூரா வாங்கி சமய சார்புடையவங்களுக்கும் சமய சார்பற்றவங்களுக்கும், அதாவது குளக்காவல், ஏரிக்காவல், தண்ணி சத்திரம், அன்னச்சத்திரம், புலவர்கள், படை வீரர்கள், படைத்தளபதிகள், இவங்களும் அந்த கிராமத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான பங்கு வீதம்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதையும் பிரித்து கொடுத்து விட்டு கோயிலுக்காக நியமிக்கப்பட்டவங்களுக்கும் பிரித்து கொடுத்து மேலாண்மை செய்யக்கூடிய இடத்தில் தான் கோவில் நிர்வாகம் தர்மகர்த்தாவும் இருந்தார்கள். ஆக இப்படி அன்றைய அரசு ஊழியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் தான் இனாம் நிலம். அதாவது குத்தகை பங்கு இனாமாக கொடுக்கப்பட்டது, நில உரிமை அல்ல. நில உரிமை அரசர்களிடம்தான் இருந்தது. இது 1882 அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. மிகப்பெரிய மாற்றம். வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில்
அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நாட்டில் இருந்த மாதிரி நில உரிமையை மக்களுக்கு கொடுத்து விட்டு வரி வசூலிக்கிற முறையை தொடங்குகிறார்கள். 1802க்கு முன்னாடி நாம் எல்லாரும் குத்தகை விவசாயிகள், 1802க்கு அப்புறம் நில உரிமை பெற்ற விவசாயிகள் குத்தகைக்கு பதிலாக வரி செலுத்துகிறோம். ஆக அந்த மன்னர்கள் காலத்தில் சமயச்சார்பற்ற பணிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இனாம் நிலங்கள். இந்த நிலங்கள் எல்லாமே மிக தெளிவாக இனாம் மானியம்னு சொல்லி 1863 கொண்டு வந்து யாராருக்கெல்லாம் என்னென்ன பயன்பாட்டுக்கு என்னென்ன நோக்கத்துக்கு என்னென்ன பணிக்கு வழங்கப்பட்டதோ அதுக்கெல்லாம் டைட்டில் டீடே கொடுத்துருக்குறாங்க. இந்த இனாம் நிலம் என்பதற்கு பார்த்தீங்கன்னா 1912 ரீசர்வே ரெஜிஸ்டர் மறுநில அளவை என்பது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் நில அளவை செய்யப்பட்டதில் அரசாங்கத்தோட ஆவணத்தில் எல்லா இடத்துலையுமே ஜீனா கவர்மெண்ட் நிலம், ஐனா இனாம் நிலம். புரிஞ்சுங்க, ஜீனா கவர்மெண்ட் நிலம், ஐனா இனாம் நிலம். கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்பது எங்கேயுமே கிடையாது. அந்த இனாம் நிலங்களை எல்லாம் நாடு சுதந்திரம் அடைகிறது, விடுதலை பெறுகிறது. விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் உட்பிரிவு 39ல் நிலங்களையும் வளங்களையும் அனைத்து மக்களுக்கும் பிரித்தெடுப்பதற்கு மாநில அரசுகள் உரிய ஏற்பாடுகளை சட்டங்களை இயற்ற வேண்டும் என வழிகாட்டுதல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 3 கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட இனாம் நிலங்களை அனைத்து மாநிலங்களிலும் 200க்கும் மேற்பட்ட இனாம் ஒழிப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டு எல்லா மாநிலங்களும் உழுது கொண்டிருந்த மக்களுக்கு, குடியிருந்து கொண்டிருந்த மக்களுக்கு நில உரிமை பட்டா வழங்கப்பட்டது. இது நில சீர்திருத்தம் என்று பெயர். ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, நில உச்சவரம்பு, பூமிதான இயக்கம், இது போன்ற நில சீர்திருத்த வகையில இனாமை ஒழித்து விட்டு ரைத்து வாரியாக மாற்றியதும் ஒரு முறை. இந்த முறையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்களுக்கெல்லாம் சிறப்பு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 9ல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டின் அடிப்படையில் செய்யப்பட்ட நிலச்சீர்திருத்தத்தின் ஒரு பகுதி தான் இனாம்தாரி முறையை ஒழித்துவிட்டு ரைத்து வாரி முறையை கொண்டு வந்தது. அப்ப இந்த நிலங்கள் எல்லாம் 1948ல் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட், 1963ல் மேஜர் இனாம் அபாலிஷன் ஆக்ட், மீண்டும் மைனர் இனாம் அபாலிஷன் ஆக்ட், 3 வகையான இனாம் ஒழிப்பு சட்டங்களை கொண்டு வந்து அந்த இனாம் ஒழிப்பு சட்டங்களில் அந்த நிலத்தை இனாம் நிலங்களை உழுது கொண்டிருந்த குடியிருந்து கொண்டிருந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் தாசாரை போட்டு அரசாங்கமே பட்டா கொடுத்திருக்குது. அன்றைக்கு பட்டா வாங்காம விழிப்புணர்வு இல்லாம விடுபட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்படி விடுபட்டவங்களுக்கு சமீபத்தில் குஜராத் அரசு, கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, இந்த 3 அரசுகளும் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் பட்டா கொடுக்கிற பணியை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இனாம் நிலங்கள் அனைத்தும் எங்களுக்கு சொந்தம். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள் இருக்கிறது. இந்த 12 லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள் எங்களுக்கு சொந்தம். ஐயோ கோயில் நிலம் கொல்ல போகுது, கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சில நபர்கள் கூவிக்கொண்டு இருக்கிறார்கள். அரசை தவறாக வழிநடத்துகிறார்கள், சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார்கள். இப்படிலாம் நடத்தி 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 ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிருமே அப்படிங்கிற கோட்பாட்டில் எந்த நிலத்தை பார்த்தாலும் இது கோவில் நிலம், இது கோவில் நிலம், இது கோவில் நிலம்னு சொல்லி சொல்லி இனாம் நிலங்களை பூரா சட்டத்துக்கு எதிராக, அரசு ஆவணத்திற்கு எதிராக இனாம் நிலத்தை பூரா 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை கோயில் நிலம்னாவே கற்பனையிலே மாத்திட்டான். இன்னைக்கு அதை பூரா என்ன பண்றாங்க, அறநிலைத்துறை போய் கல் நட்டுறாங்க, போர்டு வைக்கிறாங்க, 6000 கோடி ரூபாய் மதிப்பு நிலத்தை மீட்டாச்சுன்னு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். இவை எல்லாமே இனாம் நிலங்கள். அப்ப கோவிலுக்கு நிலமே இல்லையா? கோவில் நிலம் எங்க இருக்கு? இருந்துச்சாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கோவில் நிலம் என்ற ஒரு வகைப்பாடு இருக்கிறது. அது எப்பன்னா 1802க்கு முன்னாடி நில உரிமை நமக்கு இல்லை. 802ல் தான் நில உரிமை நம்மளுக்கு வழங்கப்படுது. வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் பத்திரப்பதிவுத்துறை 1863ல் ஏற்படுத்தப்படுது. பத்திரப்பதிவுத்துறை ஏற்படுத்தப்பட்ட பின்பு நிறைய நன்கொடையாளர்கள், தனிநபர்கள் எல்லாரும் இந்த திருப்பதி கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு, உள்ளூர் விநாயகர் கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு, நிறைய கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தோட ஒரு பகுதியை 2 ஏக்கர் 3 ஏக்கர் இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எழுதி வச்ச நிலம் மட்டும் தமிழ்நாட்டில் 1.25 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. இதுதான் கோவில் நிலம். நில உரிமை தனிப்பட்ட முறையில் சமூகத்திற்கு, மக்களுக்கு வழங்கப்பட்டதற்கு பின்பு மக்கள் தனிப்பட்ட முறையில் கோவிலுக்கு கொடுத்ததான் கோவில் நிலம். இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வாடகைக்கு இருக்கிறவங்கள, குத்தகைக்கு இருக்கிறவங்கள பராமரிக்கிறதுக்கு மேலாண்மை செய்வதற்காகத்தான் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இனாம் நிலத்தையும் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இந்த ஒரு நிலைப்பாடை தவறுதலாக எடுத்து
இன்னைக்கு நில அபகரிப்பு வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் 30 லட்சம் மக்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய செயல். இந்தியாவில் இருக்கக்கூடிய இனாம் நிலங்களை உழுது கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நில உரிமையாளர்களாகிவிட்டார்கள். வாங்குறாங்க, விற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐயா கருணாமூர்த்தி காட்டின மாதிரி விற்பனை ஆவணம் இருக்கு, பாகப்பிரிவினை இருக்கு, தானம் இருக்குது, பட்டா எங்க பேர்ல இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பட்டாவை பூரா ரத்து பண்ணிட்டு ஒரே ராத்திரியில் கோயில் பேர்ல ஏத்திடுறாங்க. ஒரு பட்டாவை ஒருத்தர் பேர்ல இருக்கு இன்னொரு பேருக்கு மாத்தணும்னா அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், விசாரிக்கணும்னு பட்டா பாஸ்புக் ஆக்ட் சொல்லுது. ஆனா அதெல்லாம் செய்யறது இல்லை. எங்க நிலத்தை என்ன பண்றாங்க, பத்திரப்பதிவு துறையில் இப்ப 0 வேல்யூ பண்ணிருக்காங்க. நிலத்தை விற்க முடியாது, வாங்க முடியாது. 0 வேல்யூ பண்றதுக்கு முன்னாடி அரசு நிலத்துக்கு மட்டும் தான் பண்ண முடியும், இனாம் நிலத்துக்கு பண்ணவே முடியாது. பட்டா கொடுத்த இனாம் நிலத்தை இன்னைக்கு 0 மதிப்பு செய்திருக்கிறார்கள். ஆக அங்கே இன்னைக்கு விவசாய நிலமாக இருந்தெல்லாம் நகர்ப்புற விரிவாக்கத்தில் நிறைய டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனைகள் லட்சக்கணக்கான மக்களில் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு சென்ட் 2 சென்ட் 2.25 சென்ட் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. அவங்க வாழ்நாள் சேமிப்பு அந்த ஒரு சொத்து தான். வீட்டை பூரா பூட்டி இருக்கிறாங்க, மின்சார இணைப்பு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு பலாயிரம் மக்கள், தமிழ்நாட்டில் 30 லட்சம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேலையை அறநிலையத்துறை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மாநில அரசுக்கு சொந்தமானது. நிலம் அப்படிங்கிறது மாநில அரசு வருவாய்த்துறை தான் இதையெல்லாம் சட்டத்தை கொண்டு வந்தது, பட்டா கொடுத்தது, நிர்வகிக்கிறது. நிலத்தை எதுக்கு வேணாலும் பொது பயன்பாட்டுக்கு எடுத்து கொடுக்கிற வேலை செய்ய வேண்டியது வருவாய்த்துறை. அப்ப இது போன்ற வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும்போது வருவாய்த்துறை உரிய ஆவணங்களை எடுத்து வைத்து சட்டத்தை சொல்லி நில சீர்திருத்தத்தை சொல்லி எல்லாம் வாதாடாம யாரோ ஒருத்தர் பொதுநல வழக்கு போடுவாங்க. ஒரு நபர் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்கு போட்டிருக்கிறார். அந்த பொதுநல வழக்கு எப்படி போடுவார்னா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனேன், அந்த கோயில் பாலடைஞ்சு கிடந்தது, பராமரிக்கிறதுக்கே காசு இல்லை, விளக்கு போடக்கூட அந்த காசு இல்லை, ஆனால் இந்த கோயிலுக்கு மன்னர்கள் காலத்தில் 500 ஏக்கர் கொடுத்துருந்தாங்களாமா, இந்த கிராமத்தில் இருக்காமா, இதெல்லாம் மீட்டெடுக்குன்னு ஒரு மனுவை போடுவார். நீதிமன்றம் என்ன பண்ணோம், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. வருவாய்த்துறை கூப்பிட்டு கேட்கணும், அந்த நிலத்தில் எந்தெந்த மக்கள் சுவாதீனத்தில் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்கணும். எதுவுமே கேட்காம ஒரு உத்தரவு போட்டுருவாங்க. அப்போ நீதிமன்ற அனுமதி பலகை போடுவாங்க, அந்த மக்கள் வீட்டை பூட்டுவாங்க. உடனடியாக அந்த இனாம் நிலத்தில் உரிமை பெற்ற மக்கள் பத்திரம் இருக்கும், பட்டா இருக்கும், 0 வேல்யூ ஆயிரும், பட்டா கேன்சல் ஆயிரும். அவங்களை வெளியேற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த இனாம் நில பிரச்சனை என்பது இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாங்கள் பல முறை நாங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்களிடமும் திமுக அமைச்சர் பக்கம் எடுத்து சொல்லி இருக்கிறோம், புரிந்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பூரா நேரடியாக எங்க சந்திப்பில் ஒத்துட்டாங்க, இனாம் நிலத்துக்கும் எங்களுக்கும் எவ்வித சம்மதம் இல்லை, நாங்கள் குழு அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் குழு அமைக்காமல் தொடர்ச்சியாக நிலத்தை அபகரிக்கிற போக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்க இருக்கிற ஊடக சமூகங்கள் இது குறித்து தெளிவான செய்தியை வெளியிட்டு இம்னான் நில மக்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள் கூறியது போலவே இனாம் நில விவசாயிகள், குத்தகை விவசாயிகள் பிரச்சனை இருக்குது சொன்னால் தமிழ்நாடு முழுசும் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அடிமனை பயனாளிகளுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த அடிமனை பயனாளிகளுடைய பிரச்சனைக்காக 2004 நாங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டுருக்கோம். வாடகை பிரச்சனை, வாடகையை பொறுத்த வரைக்கும் அறநிலைத்துறை சட்டம் மிக தெளிவாக சொல்லுது, ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய நிலத்தின் மதிப்பில் வாடகை மதிப்பில் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அறநிலைத்துறை விற்பனை மதிப்பில் வாடகை தீர்மானிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருவருமே ஏற்கனவே 400 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் வாடகை கட்டிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு அடிமனை வாடகையாக 10,000 ரூபாய் 15,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் வாடகை செலுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்காங்க. இந்த விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக போராடி அரசாணைகள் ஏற்கனவே இந்த கடந்த திமுக ஆட்சியில் 298 எடுத்துருந்து அந்த 298 அரசாணையை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துவதே கிடையாது. அதற்கு பதிலாக 34A அடிப்படையில் நாங்கள் வாடகை நிர்ணயிக்கிற பேரில் தான் தோண்டித்தனமாக வாடகை நிர்ணயிக்கப்படுகிறது. பயனாளிகளுக்கு இந்த வாடகை நிர்ணயிப்பு பற்றியான எந்த சட்ட விழிப்புணர்வும் இல்லாதனால அறநிலையத்துறை அதிகாரிகள் என்ன நினைக்கிறார்களோ என்ன தீர்மானிக்கிறார்களோ அதுதான் வாடகை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல இடங்களில் கடந்த காலங்களில் அறநிலையத்துறை அதிகாரிகளும் உள்ளூரில் இருந்த அரசியல் பிரமுகர்களும் கோவில் இடங்களையே விற்றுருக்குறாங்க. அந்த அப்பாவி மக்களிடம் விற்றுட்டு இன்றைக்கி அவர்களை அந்த இடம் கோயில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க.
இன்றைக்கி அது கோயில் இடம்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை போய் நின்று அவர்களை வெளியேற்றுவதற்காக வீடுகளை பூட்டுவதற்காக பல நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக போராடி இருக்கிறோம். இதற்காக அரசுக்கிட்ட முறையீடு செஞ்சுருக்கிறோம், அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறோம், தமிழக முதல்வரிடம் தெரிவிச்சிருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவிச்சிருக்கிறோம். வாடகை நிர்ணயிக்கிற பிரச்சனையை பற்றி சட்டமன்றத்தில் சிபிஎம் தோழர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. இது ஒன்று. இரண்டாவதாக, கோவில் மனையில் குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியில் 318 ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை பாஜகவால் தடை செய்யப்பட்டிருக்கிறது, உயர்நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் மேல்முறையீடு செஞ்சு நின்றுட்டுருக்கோம். அரசு அதுக்காக மேல்முறையீடு செய்து சீராய்வு மனு செய்து பயனாளிகளுக்கு பட்டா வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார். நல்ல அறிவிப்பை தமிழக முதல்வர் அறிவிப்பார் சொன்னார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அந்த உயர்நீதிமன்ற தடையாணையை நீப்பதற்கான எந்த மறு சீராய்வு மனுவும் அரசு செய்யவில்லை. இது மக்களிடையே மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அதே மாதிரி குத்தக விவசாயிகள் என்ற அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு இனாம் நில விவசாயிகள் என்ற அடிப்படையில் இன்னும் மன்னர்கால ஆட்சி மாதிரியே இன்றைக்கி தமிழக அரசு நடந்துட்டு இருக்குது. இது மக்களாட்சி. மக்கள் வாக்களித்து தான் இவர்கள் ஆட்சிக்கு வராங்களே தவிர மன்னர்களோ வேறு மாதிரி இவங்க நடக்க முடியாது. அந்த அடிப்படையில் தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்கணும். ஏற்கனவே அறநிலையத்துறையிலேயே இடத்தை விற்கலாம் அப்படின்னு 34 பிரிவு சட்டப்பிரிவு சொல்லுது. அது ஆணையருக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரம். ஆனால் 1992 ஒரு திருத்தத்தை எடுத்து அரசு அனுமதித்தால் மட்டுமே விற்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க. அதனால் பல இடங்களில் இடத்தை பரிவர்த்தனை செய்வதோ விற்பனையோ நிறுத்திருக்கு. ஆனால் 1984 வரைக்கும் கோவிலிடங்கள் மக்களுக்கு விற்கப்பட்டு அரசால் அதுக்கான இழப்பீடு அறநிலைத்துறைக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு பயனாளிகளுக்கு குடியிருக்கிறவங்களுக்கு அந்த இடத்தை உரிமையாக்குவதும், குத்தக விவசாயிகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இனாம் நில விவசாயிகளாக இருக்காங்கன்னா அவர்களுக்கு அந்த இடங்களை உரிமையாக்குவதும் அரசு செய்ய வேண்டிய கொள்கை முடிவு. ஆனால் அரசு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்காக சொல்லுது, நீதிமன்ற உத்தரவு போடுது, நீதிமன்றத்தை உத்தரவு போடுதுன்னு. நீதிமன்ற உத்தரவு சொன்னால் அரசின் கொள்கை முடிவு என்ன என்பதை தமிழக அரசு மிக தெளிவாக விவசாய நிலங்களை பயன்படுத்தி கொண்டிருக்க பயனாளிகள் தொடர்பாகவும் அடிமனை வாடகைதாரர்கள் தொடர்பாகவும் கொள்கை முடிவை அறிவித்து அவசியமான சட்ட திருத்தங்களை கொண்டு அதற்கான நிவாரணங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குன்னு தெரிவிச்சுக்கணும். இப்போ சமீப காலமாக இந்து சமய அறநிலையத்துறையில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள், கோயில் நிலங்கள் நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் நிறைய மீட்டிருக்கோம் அப்படிங்கிற செய்தி பரவலாக பார்த்துக்கிட்டு இருப்போங்க. ஆனால் அதில் நிஜமாலுமே கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்விங்க. மிக மிக சொற்பமான நிலங்கள், கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றப்பட்டிருக்குது. அப்போ எந்த நிலங்கள் ஆக்கிரமிப்புங்கிற பேரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் அல்ல. அந்த நிலங்கள் அனைத்தும் ஆங்கிலேயர்களால் இனாம் என்று வகைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலங்கள். இனாம் அப்படிங்கிறது மானியம் அப்படின்னு பழங்காலங்கள் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த மானிய நிலங்கள் அனைத்தும் அந்த நிலங்களினுடைய அரசுக்கு சேர வேண்டிய வரிப்பங்கான மேல்வாரம் மட்டுமே இந்த கோயில்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த கோயில்களிலும் மேல்வாரம் வாங்கியதற்கான ஆவணங்கள் மட்டுமே இருக்கின்றன. அந்த நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் என்பதற்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லை. ஆனால் மக்களிடம் இது ஒரு பத்திரத்தினுடைய ஆவணம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். 1892 கிரையமண்ண பத்திரம். இது சுத்த கிரைய பத்திரம். அனுபவத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இதுபோல் தமிழகத்தில் இனாம் வகைப்பாட்டு நிலத்தில் இருக்கும் அனைத்து மக்களிடமும் சுத்த கிரைய பத்திரம் உள்ளது. இது ஆங்கிலேயர் காலத்திலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய ரெவென்யூ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இனாம் வகைப்பாட்டு நிலங்களில் அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு முழு நில உரிமை வழங்கப்பட்டு நிலங்கள் விற்கவும் வாங்குவதற்கான உரிமை முழுமையாக அளிக்கப்பட்டிருந்தது. அதனால தான் இந்த மாதிரியான ஆவணங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ அறநிலையத்துறை இந்த நிலங்கள் பூரா கோயில் நிலங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. அவங்க ரெஃபர் பண்ணுற டாக்குமெண்ட் 1912 வருவாய்த்துறை ஆவணமான ரீசெட்டில்மெண்ட் சர்வே ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். அந்த ஆவணமும் நான் உங்களுக்கு இது கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் அந்த பத்திரம் காட்டினேன் இல்லைங்களா, அந்த சர்வே நம்பருக்கான ஆவணமே நம்ம கையில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1912 ஆர்எஸ்ஆரில் ஆ பதிவேடுன்னு இருக்கும், பி பதிவேடுன்னு இருக்கும்.
பி பதிவேடுல அனுபவதாரர்ல பேர் வரும். ஆ பதிவேடுல அந்த நிலத்தினுடைய வகைப்பாடு என்ன? அரசு நிலமாக இருந்தால், அதாவது அரசுக்கு நேரடியாக வரி செலுத்துகிற நிலங்கள் அரசு நிலமாக வகைப்படுத்தப்பட்டு, எந்த நிலங்களினுடைய வரி அரசுக்கு நேராக போகாமல் இனாம்தாரருக்கோ அல்லது ஜமீன்தாரருக்கோ இந்த மாதிரி பயனாளிகளுக்கு போய்கொண்டிருந்ததோ அந்த நிலங்கள் அனைத்தையும் இனாம்னு வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இனாம்னு வகைப்படுத்தி வச்சிருந்ததுக்கு எகெயின்ஸ்டா என்ன இருக்கும்னா, அந்த நிலங்களினுடைய வரி பங்கு என்ன பயன்பாட்டுக்கு போய்கொண்டிருந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்பு இருக்கும். அதுலேயே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. பட்டா அல்லது இனாம் சாசன நம்பர், பட்டாதாரர் அல்லது இனாம்தாரருடைய பெயர், நிலம் எதை சேர்ந்ததோ கோயில் முதலியவை நிர்வாகம் பண்ணும் மேனேஜர் பெயர், இதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்தில் அனுபவத்தில் இருக்கிறவங்களோட பேர் இதில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பி பதிவேடில் வரும். வருவாய்த்துறையில் 13 வகையான ஆவணங்கள் வச்சுட்டு வந்தாங்க. பி பதிவேடில் அந்த ஆவணங்கள் முழுமையாக வரும். இப்போ என்னன்னா, இந்த நிலங்கள் அனைத்தையும் அறநிலையத்துறையிடம் எந்த விதமான ஆவணமும் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற குறிப்பு, இந்த குறிப்பு வந்து ஆங்கிலேயர் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருந்தாங்க. எந்த நிலத்தோட வரிப்பங்கு ஆங்கில அரசுக்கு வராம வேற பயன்பாட்டுக்கு போகுதோ, அது நிறுவனமாக இருந்தால் எந்த நிறுவனத்திற்கு போகுது, என்ன பயனுக்கு போகுதுங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக வருவாய்த்துறை ஆவணத்தில் எழுதி வைத்திருந்தார்கள். இந்த வருவாய்த்துறை ஆவணத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிலங்கள் அனைத்தும் அறநிலையத்துறைக்கு சொந்தம் என்றும் இந்த நிலங்களில் இருக்கும் மக்கள் அனைவரையும் ஆக்கிரமிப்பாளர்கள் என்றும் இன்று அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது முற்றிலும் சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கை, இயற்கை நியதிக்கு முரணான நடவடிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்கிரமிப்பாளர் அப்படிங்கிற ஒரு வழக்கு பொதுநல வழக்குகளாகத்தான் பெரும்பாலும் போடப்படுகிறது. இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட போகிற மக்களை யாரையுமே பார்ட்டியாக சேர்த்துறதில்லை. அரசு தரப்பை மட்டுமே பார்ட்டியாக சேர்த்து அரசு தரப்பு எதிர்வாதம் வைக்கிறதே கிடையாது. இது இனாம் நிலம், இதுக்கும் கோயிலுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த நில உரிமையை கேட்கணும்னா அதற்கான முறையான சட்ட விதிகளை தான் ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த விதமான வாதங்களும் வைக்காதனால ஒருதலைப்பட்சமாக தீர்ப்புகள் கோயிலுக்கு சாதகமாக வழங்கப்பட்டு, நிறைய வழக்குகள் உயர்நீதிமன்றங்களிலும் கோயிலுக்கு சாதகமாக தீர்ப்பு பெறப்பட்டு, இது வந்து கரூர் வெண்ணமலை பகுதியினுடைய ஆவணம் 1892 டாக்குமெண்ட் இருக்குதுங்க. எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் காட்டுறேன். அப்போ இந்த நிலங்கள் அனைத்தும் அறநிலையத்துறை கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்று அந்த நிலங்கள் அனைத்தையும் மக்களிடமிருந்து எடுக்கும் முயற்சியை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அபகரிக்கும் முயற்சின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பிடுங்கு முயற்சி, அபகரிக்கும் முயற்சியை தற்பொழுது செய்து வருகின்றன. இந்த நிலங்கள் அனைத்தும் இனாம் வகைப்பாட்டு நிலங்கள். இனாம் வகைப்பாட்டு நிலங்கள் அனைத்தும் அனுபவத்தில் இருக்கும் மக்களுக்கே சட்டப்படி உரிமையாக்கப்பட்டது. சட்டப்படி உரிமையாக்கப்பட்ட நிலங்களைத்தான் இன்று அறநிலையத்துறை அவர்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடுகிறது. அதற்கு அவர்களிடம் எவ்விதமான ஆவணங்களும் தமிழகத்தில் எம்மூலையிலும் கிடையாது. இந்தியா முழுவதும் இருந்த மானிய நிலங்கள் உழவுவர்களுக்கே உரிமையாக்கப்பட்டு விட்டன. தமிழகத்தில் மட்டும் இதை திரும்ப பிடுங்கும் நடவடிக்கை அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அறநிலையத்துறையை பார்த்து வக்ஃப் வாரியமும் தற்போது அதே செயலில் ஈடுபட்டு கொண்டுள்ளது.